Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல டீப் ஃப்ரை பண்ணாம ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இது பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல 1 கப் துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். அது கூடயே 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. இப்போ இது தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு சேர்க்க வேண்டாம்னா இதுக்கு பதிலாக மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க பொருள் எல்லாமே ஒரே கப்பில் தான் அளந்திருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் தண்ணி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் இருக்க ஹீட்லேயே ரவை இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக அரிசி மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஒட்டாமல் கிடைக்கிறதுக்காக தான். இதுக்கு பதிலாக ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை மிக்சரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சன்னமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப திக்காக பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். சைடில் இந்த மாதிரி கேப் விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா கத்தி வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை கட் பண்ணிக்க போகிறோம். நான் அன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்திலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையிலேயே கூட உங்களுக்கு பிடிச்ச ஷேப் செஞ்சுக்கலாம், கட்லெட்லாம் செய்கிற மாதிரி. அவ்வளோதான், இது கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்ய நமக்கு வெறும் 2 ஸ்பூன் ஆயில் இருந்தாவே போதுங்க. இப்போ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். பேன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்னர்லாம் லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்குங்க, நமக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கிறதுக்காக. இப்போ இதை ஒன்றா இதில் சேர்த்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ஃப்ரை ஆகியிருக்கு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக மட்டும் இல்லை, ஈவினிங் டைமில் லைட் டிஃபனாக கூட எடுத்துக்கலாம். இது நம்ம நிறையா ஆயிலும் ஆட் பண்ணல, 1 கப் ரவை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. நமக்கு பார்த்தாவே தெரியுது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பேன்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா குக் ஆகியிருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.